இது உங்கள் டாபிக் தமிழ் சேனல். நான் உங்கள் பேசுகிறேன். இந்த நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்கலாம், உங்களுக்கே நல்லா தெரியும். அக்னேஸ்வரர் அதோட கண்டினியூஸாக நம்ம இனிகள் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தும்பா ராக்கெட் ஏவுதள நிலையத்தை 1969 பிப்ரவரியில் சர்வதேச விண்வெளி விஞ்ஞான சமுதாயத்திற்கு பிரதமர் இந்திரா காந்தி அர்ப்பணித்தார். இதற்காக தும்பாவுக்கு வருகை தந்திருந்த அவர் எங்களுடைய ஆய்வு கூடத்தில் தேசத்தின் முதல் ஃபிலமெண்ட் பைண்டிங் மிஷினை இயக்கி வைத்தார். இதில் எங்கள் குழுவுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். CR சத்யா, BN சுப்பிரமணியன் மற்றும் MN சத்யநாராயணாவும் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தார். ராக்கெட்டின் விரிந்து போகும் பின்புற மூக்குப்பகுதி இணைப்புகளை அதிக சக்தி கொண்ட இந்த வகை கண்ணாடி இழை பிளாஸ்டிக்கினால் தயாரித்து 2 கட்டங்களாக பிரிந்து செல்லும் சவுண்டிங் ராக்கெட்டுகளில் பயன்படுத்தப்பட்டன. அத்துடன் 360 மில்லிமீட்டர் குறுக்களவு கொண்ட ராக்கெட் மோட்டாரின் கேசிங்குகள் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்பட்டன. படிப்படியாக ஆனால் திட்டவட்டமாக வேலைகள் தொடர்ந்தன. தும்பாவில் இந்திய ராக்கெட்டுகள் பிறந்தன. தேவலோக வேந்தன் இந்திரனின் சபையை அலங்கரித்த நாட்டிய தாரைகளான ரோஹிணி, மேனகா என்ற பெயர்களை நமது ராக்கெட்டுகளுக்கு சூட்டினோம். பிரெஞ்சு ராக்கெட்டுகள் மூலம் இந்திய செயற்கைக்கோள்களை ஏவ வேண்டிய அவசியம் இனி நீடிக்காது. பேராசிரியர் சாராபாய் உருவாக்கிய நம்பிக்கையும் கடமை உணர்வும் தான் இந்த சாதனைக்கு மூல காரணம். ஒவ்வொரு நபரின் அறிவு திறமைகளையும் பயன்படுத்தி கொள்வதற்கு வழிவகுத்து தந்தவர் அவர். பிரச்சனைக்கு தீர்வு காண்பதில் தனக்கு தனிப்பட்ட பங்கு உண்டு என்று ஒவ்வொருவரையும் உணர வைத்தவர் அவர். உண்மையிலேயே குழு உறுப்பினர்களின் பாங்கான பங்கேற்பு மூலம் நல்ல தீர்வுகள் காண முடிந்தது. அத்துடன் ஒட்டுமொத்த குழுவின் முழு நம்பிக்கையோடு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பொறுப்புணர்வும் செயல் வேகமும் மிளிர்ந்தன. பேராசிரியர் சாராபாய் எப்போதுமே அதிருப்தியை தமக்குள்ளேயே மூடி வைத்து கொள்ள மாட்டார். எங்களிடம் திறந்த மனதுடன் கருமமே கண்ணாக பேசுவது அவர் வழக்கம். சில சமயங்களில் நிஜமான நிலவரத்திற்கும் அப்பாற்பட்ட நம்பிக்கையுடன் விஷயங்களை அணுக வைத்து அவரின் ஏதோ ஒரு மாய சக்தியால் அவர் எண்ணப்படி எங்களை இயக்க வைத்து உற்சாகப்படுத்துவார். நாங்கள் வரைபலகை முன்னே கூடியிருக்கும் போது தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்காக முன்னேறிய நாடுகளிலிருந்து யாரையாவது அங்கே அழைத்து வருவார். எங்கள் ஒவ்வொருவரின் திறமைகளை வளப்படுத்தி கொள்வதற்காக ஒரு மறைமுகமான சவாலை களத்தில் மோதவிடும் அவரது பாணி இது. அதே சமயத்தில் சில குறிக்கோள்களை எங்களால் சாதிக்க முடியாமல் போய்விட்டால் கூட நாங்கள் வெற்றிகரமாக எதையெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறோமோ அதை குறிப்பிட்டு பாராட்டுவார். எங்களில் யாராவது ஒருவர் தமது திறமைக்கும் சக்திக்கும் அப்பாற்பட்ட ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருப்பது பற்றி அவர் கவனித்து எப்போதும் வந்தால் அதிக கஷ்டம் இல்லாமலும் வெகு நேர்த்தியாகவும் செய்யக்கூடிய வகையில் மாற்றி அமைத்து கொடுப்பார். இந்த சமயத்தில் 1967 நவம்பர் 1 ரோஹிணி 75 ராக்கெட் தும்பா ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. அடுத்த வருட ஆரம்பத்தில் தம்மை அவசரமாக தில்லியில் சந்திக்கும்படி பேராசிரியர் சாராபாயிடம் இருந்து எனக்கு தகவல் வந்தது. இப்போதெல்லாம் அவர் செயல்படும் பாணி எனக்கு பழக்கமாகிவிட்டது. ஆர்வ பெருக்கும் நம்பிக்கை வெள்ளமும் எப்போதுமே அவரிடம் கரை புரண்டு ஓடும். இப்படிப்பட்ட மனநிலை உடைய அவரிடம் திடீரென்று ஏதாவது உத்வேக பொறிகள் பளிச்சிடுவது சகஜம்தான் என்பதை நான் அறிவேன். தில்லி புறப்பட்டேன். அங்கு சென்றதும் அவரது செயலாளரை தொடர்பு கொண்டேன். ஹோட்டல் அசோகாவில் அதிகாலை 3:30 மணிக்கு பேராசிரியர் சாராபாய் சந்திக்கும்படி செயலாளர் என்னிடம் சொன்னார். தில்லி எனக்கு அவ்வளவாக பழக்கமில்லாத இடம். தென்னிந்திய மிதமான சீதோஷ்ண நிலைக்கு பழகி போன எண்ணெய் போன்ற நபருக்கு தில்லியின் தட்பவெப்பமும் இனியமாக தானே இருக்கும். எனது இரவு சாப்பாட்டை முடித்த பிறகு ஹோட்டல் வரவேற்பு முகப்பு கூடத்தில் காத்திருக்கலாம் என்று தீர்மானித்து கொண்டேன். இதோட இன்னைக்கான டாபிக் முடியுது. இப்போ நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட்டோட பேர் த ஹைலைட்ஸ் ஆஃப் த செஷன். இன்னைக்கு வீடியோக்கான ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தும்பா ராக்கெட்டை பார்த்தீங்கன்னா பிரதமர் அப்போ இருந்த பிரதமரான இந்திரா காந்தி சர்வதேச சயின்டிஸ்ட்டுக்கு அவர் அதை அர்ப்பணிச்சிட்டாங்க. அப்போது இந்திரா காந்தி தும்பாவுக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு வராங்க. அப்போது அவங்க ஃபிலமெண்ட் பெண்டிங் மிஷினை திறந்து வைக்கிறாங்க. அந்த மிஷினால் ராக்கெட்டுக்கு நிறைய பார்ட்ஸை அதன் மூலமாக தயாரிக்கிறாங்க. அது சாராபாய் அவர் மனசில் எதனா ஒரு பிரச்சனை தோன்றுனாலும் அதை மறைக்காமல் அவர் வெளிப்படையாக அதை பற்றி பேசிடுவார். அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் கீழே ஒருத்தர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு விஷயத்தை அவங்களுக்கு ஷெடியூல் பண்ண விஷயத்தை அவங்களால சரியாக செய்ய முடியல அப்படின்னா கூட அவங்க எது சரியாக செஞ்சுருப்பாங்களோ அதை வச்சு பாராட்டுறது. எப்போவுமே அவர் யாரையும் டிமோட்டிவேட் பண்ணுறது இல்லை. இதுலேருந்து நம்மளோட சாராபாய்க்கு ஆப்டிமிஸ்டிக் அப்பீல் இருக்கிறது நம்மளுக்கு தெரிய வருது.
எது இல்லையோ அதை பற்றி நம்ம வந்து கவலைப்படாமல் அவங்கள வந்து திட்டி பிரயோஜனம் இல்லை. அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு சந்தோஷப்பட்டு அவங்கள வந்து பாராட்டுறது தான் அவருடைய ஸ்ட்ராட்டஜியாக இருந்திருக்கு. அதனாலேயே நிறைய பேர் அவர் மோட்டிவேட் ஆகி இன்னும் அவருக்கு வந்து நம்ம நிறைய பண்ணித்தரணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனோடு இருந்திருக்காரு. அப்போது அப்படி இருக்க ஒரு சமயத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமை சாராபாய் டெல்லிக்கு வர சொல்கிறாரு. இந்த வெயிட்டிங் ரூமில் உக்காந்துட்டு இருக்காரு. இரவே போயிட்டு உக்காந்து வெயிட் பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டாரு. ஏன் அப்துல் கலாம் எதுக்கு வர சொன்னார், அவர் என்ன பண்ண போகிறாரு, என்ன புது ப்ராஜெக்ட் எதுனா இருக்கா அவருக்கு, இல்லை புது எதுனா ப்ரொமோஷன் எதுனா இருக்கா அப்படின்றதுலாம் யோசிச்சு வைங்க. அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.